Thursday afternoon புது வீட்டோட டீப் கிளீனிங் பார்ட் 2 வீடியோ இது. ஹால், பெட்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ள வந்து பார்த்தா ரொம்ப மிஸ்ஸியா இருந்தது. இது வேற மாடுலர் கிச்சனா ரொம்ப நுணுக்கமா பார்த்து தான் கிளீன் பண்ண வேண்டியதா இருந்தது. ஃபர்ஸ்ட் விம் ஜெல்ல நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டேன். அங்கங்க கொஞ்சமா தான் டஸ்ட் இருந்தது. ஆனா கரை தான் ரொம்பவே அதிகமா இருந்தது. சரி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு தொடச்சு விடலான்னு பார்த்தா கொஞ்சம் கூட அந்த அழுக்கெல்லாம் போகல. நொரையா இருந்தது. அதனால ஹோஸ் பைப்ல போட்டுவிட்டு அப்படியே தண்ணி அடிச்சுட்டு கிளீன் பண்ணி விட்டுட்டேன். நல்ல வேளையா என்கிட்ட வேக்கம் இருந்ததுனால ஃப்ளோர்ல இருந்த தண்ணி எல்லாமே சக் பண்ணி அப்படியே கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். மறுபடியும் காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா கவுண்டர் டாப் ரொம்பவே மிஸ்ஸியா இருந்த மாதிரியே இருந்தது. மறுபடியும் விம் ஜெல் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி சுத்தமா கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஃபைனலா ஒரு 2-3 டைம் மாப் போட்டு விட்டதும் பார்க்கவே கிச்சன் அவ்வளோ பளபளன்னு ஆயிருச்சு. இப்படி இருந்த கிச்சனா இந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கே தோணுச்சு. அப்புறம் மஸ்கிட்டோ நெட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு போர்ட்டிகோ ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன். நேத்து வீடியோஸ் பார்த்துட்டு அடுத்து போற மாதிரி இருந்தா நீங்க கண்டிப்பா சொந்த வீடு கட்டி தான் போகணும்னு சொல்லியிருந்தீங்க. அது லிட்டரலி எனக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. வாடகை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு சொந்த வீடு கட்டணும் அப்படின்ட்டு எனக்கும் அப்படிதான். அப்படியே ஒரு 5 மணி போல கிளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்ததும் வாசல்ல சாணி எல்லாம் தொளிச்சு விட்டு கிளீன் பண்ணிட்டேன்.